நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். நான் மாங்காய் ஊறுகாய் பண்றதுக்கு நான் மாங்காய் வாங்கி வச்சிருக்கேன். இதை முதல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மாங்காய் கட் பண்ணி வச்சுட்டேன். மாங்காய் இந்த கலராக இருந்தாலும் நல்ல புளிப்பு இருக்கு மாங்காய்க்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் கடாயில் அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் கடுகு போடுறேன்னா ஒரு 2 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு கொஞ்சம் வறுபடட்டும். எண்ணெய் விடாமல் வறுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு விட்டோம். இப்போ நான் இதை ஒரு இதில் மாற்றிக்கிறேன் கிண்ணத்தில். அதே மாதிரி வெந்தயம் போட்டிருக்கேன், அதுவும் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் வெறும்னா எண்ணெய் விடாமல் வறுத்துக்கிறேன். வெந்தயமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், வறுத்தாச்சு. அதையும் இதில் மாற்றிக்கிறேன் ஒரு பிளேட்டில். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் கடுகு போட்டிருக்கேன். அதே மாதிரி வெந்தயம் போடுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வேணுங்கிற மிளகாய் பொடி முதல்ல இதை திரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதோட மிளகாய் பொடி போடுறேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி கொஞ்சம் கூட போடுறேன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கல் உப்பு எடுத்து வச்சிருக்கேன், அந்த கல் உப்பு போடுறேன். அதுக்கப்புறம் இதில் பெருங்காயம் எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் அரைக்கப்படும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கிறேன். இதில் நான் ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் விடுறேன். ஊறுகாய்க்குள்ள நல்லெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ மாங்காய் போடுறேன். இப்போ திரிச்சதெல்லாம் இதில் போடுறேன்னா கேஸை சின்னதாக வச்சுக்கணும்.
சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பவுல்ல வந்து மாத்துறேன். இது வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். சுவையான இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆகிடுத்தோம். இதை பண்ணி பார்த்துட்டோம். எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.